வணக்கம். மைக்ரோசாஃப்ட் அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸாம் AZ 104 உடைய எக்ஸாம் ப்ரெப் சீரீஸ் அதோடைய பார்ட் 3. இந்த பார்ட் 3ல வந்து நம்ம ஸ்டோரேஜ் ரிலேட்டடான டாபிக்ஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்ராக்சிமேட்டாக 10 to 11 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ஒரு பார்ட்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணலாம்னு இருக்கோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கொஸ்டின்ஸ். ஸோ ஜென்ரலாக இப்போ க்ளவுடுக்கு வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் அஜூரோட க்ளவுடில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன நடக்குது பிஹைண்ட் த சீன்? ஒரு பர்டிகுலர் டேட்டா சென்டரை சூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ் அரேல ஒரு டிஸ்க்ல தான் போயிட்டு நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ மினிமம் கிளவுடை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ், அதாவது 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ்ல வந்து டேட்டாவை கொண்டு போயிட்டு அவங்க ஸ்பிளிட் பண்ணி 3 காப்பி ஸ்டோர் பண்றாங்க. மினிமம் வந்து 3 டிஃப்ரெண்ட் ட்ராக்ல 3 ஸ்டோரேஜ் டிவைஸ்ல வந்து ஸ்டோர் பண்றாங்க. அப்போ ஆப்வியஸா வந்து டேட்டா வந்து 3 டிஃப்ரெண்ட் டிஸ்க்லயும் வந்து ஸ்டோர் ஆகுது. சரி, ஆன் ப்ரமைசஸ்ல வந்து இதை நம்ம RAID 5 அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேட்டா வந்து மல்டிபிள் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி இன்கேஸ் ஒரு டிஸ்க் ஃபெயில் ஆனா கூட பேரிட்டியை வச்சு அது ரீபில்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கிளவுடை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம டேட்டாவை கொண்டு போய் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய ஒரு பர்டிகுலர் டேட்டா சென்டர்ல டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ்ல வந்து ஒரு டிஸ்க்ல தான் நம்மளுடைய டேட்டா போயிட்டு ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ மினிமம் 3 காப்பி வந்து ஸ்டோர் பண்றாங்க. இதை மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ 3 காப்பி வந்து நீங்க ஸ்டோர் பண்றது வந்து நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி நம்ம ரிட்டர்டன்சி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு SLA வந்து அதிகமா வேணும், எனக்கு ஹை அவைலபிலிட்டி வேணும் அப்படின்னா நீங்க டேட்டா வந்து 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் ஒரே லோக்கல் டேட்டா சென்டர்ல LRSன்னு சொல்லுவாங்க, லோக்கல் ரிட்டர்டன்ட் ஸ்டோரேஜ். லோக்கல் டேட்டா சென்டர்ல நீங்க 3 காப்பி மெயின்டைன் பண்ணலாம். இல்லாட்டி 3 டிஃப்ரெண்ட் பிசிக்கல் டேட்டா சென்டர்ல வந்து இன்கேஸ் அவைலபிலிட்டி ஜோன் ஆப்ஷன் இருக்கு அந்த பர்டிகுலர் ரீஜன்ல அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் 3 டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன், 3 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல வந்து டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இல்ல 2 டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் ரீஜன்ல வந்து நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணாலும் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இப்போ 2 ஜியோகிராபிக்கல் ரீஜன்ல டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது இந்த ஜியோ ரிட்டர்டன்ட் ஸ்டோரேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா இது ஆக்டிவ், அதாவது பிரைமரியா இருக்கும், இது செகண்டரியா இருக்கும். ஸோ அசின்க்ரனஸா வந்து பிட்வீன் ரீஜன் போகும்போது உங்களுக்கு அசின்க்ரனஸ் ரெப்ளிகேஷன் தான் இருக்கும். அதாவது இதுல இருக்க எக்ஸாக்டான சேம் காப்பி இங்க இருக்காது, கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். வேற வித்தின் த ரீஜன் பாத்தீங்க அப்படின்னா எல்லா காப்பியும் வந்து எக்ஸாக்டா சேமா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் GRSலக்கும் RAGRSக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஜியோ ரிட்டர்டன்ட் ஸ்டோரேஜ்ல வந்து உங்களுக்கு செகண்டரி காப்பி வந்து பாசிவா தான் இருக்கும். இன்கேஸ் ஆக்டிவ் காப்பி ஏதாவது இம்பாக்ட் ஆகுது, பிரைமரி ரீஜன்ல ஏதாவது இம்பாக்ட் இருக்கும்போது தான் செகண்டரியில இருந்து நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி, DR, பிசினஸ் கண்டினியூட்டி அந்த மாதிரி சினாரியோக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. வேற RAGRSல வந்து செகண்டரி காப்பி வந்து பை டிஃபால்ட்டாவே வந்து ரீட் ஆக்சசிபிளா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து SLA ஃபார் யுவர் ரீடிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் ரீஜன்ல வந்து டேட்டாவை ரீட் பண்ண அலோ பண்றதால 99.99 ரீட் சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் SLA வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஆன ஹை லெவல். LRSனா 3 காப்பி வந்து சேம் டேட்டா சென்டர்ல 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ்ல ஸ்டோர் ஆகுது. ZRS அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் பிசிக்கல் டேட்டா சென்டர்ல 3 டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ல உங்களுக்கு காப்பீஸ் வந்து ஸ்டோர் ஆகுது. GRSல வந்து அண்ட் RAGRS வந்து 2 டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ்ல ஸ்டோர் ஆகுது. RAGRSல வந்து செகண்டரி லொகேஷன்ல வந்து உங்களால செகண்டரி ரீஜன்ல வந்து உங்களால டேட்டா வந்து ரீட் ஆக்சசிபிள் பண்ண முடியும். ஸோ அதுலேயே வந்து RAGZRSன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன அப்படின்னா ரீட் ஆக்சசிபிள் ஜியோகிராபிக்கல் பிளஸ் ஜோன் ரிட்டர்டன்ட் ஸ்டோரேஜ். இந்த RAGRSல என்ன விஷயம் அப்படின்னா 3 காப்பி வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல இருக்கும்ன்றது மேண்டேட்டரி கிடையாது. அது வந்து கண்டிப்பா அப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் வேற RAGZRS ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரைமரி ரீஜன்ல இருக்கக்கூடிய டேட்டா 3 டிஃப்ரெண்ட் பிசிக்கல் அவைலபிலிட்டி ஜோன், பிசிக்கல் டேட்டா சென்டர்ல வந்து ரெப்ளிகேட் ஆகிருக்கும் அப்படின்றது தான் அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஈச் ரீஜன்ல வந்து உங்களுக்கு 3 காப்பியும் 3 டிஃப்ரெண்ட் 3 டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ல வந்து ரெப்ளிகேட் ஆகும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கொஸ்டின். பிஃபோர் கெட்டிங் இன் டு த கொஸ்டின், லாஸ்ட் பாயிண்ட். ஸோ எந்தெந்த பர்டிகுலர் ரிட்டர்டன்சி ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ல இருந்து எதுக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ண முடியும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. LRSல இருந்து நம்ம வந்து ZRSக்கு வந்து மேனுவலாகவும் மைக்ரேட் பண்ணலாம், லைவ் மைக்ரேஷனும் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ ZRSல இருந்து ஹையர் வெர்ஷன் போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மேனுவல் மைக்ரேஷன் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ லைவ் மைக்ரேஷன் ஆப்ஷன் வந்து எய்தர் நீங்க GRSல இருந்து GZRS இல்ல LRSல இருந்து ZRS இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு தான் உங்களுக்கு லைவ் மைக்ரேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து
நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றது லைவ் ப்ரொடக்ஷன்ல அங்கே லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ AZ காப்பி அப்படின்ற கமாண்ட் யூட்டிலிட்டி, கமாண்ட் லைன் காப்பிங் டூல், நீங்க ஆன் ப்ரமைசஸ்ல ரோபோ காப்பி பத்தி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டூலை கூட யூஸ் பண்ணலாம். பட் கிளவுடை பொறுத்த வரைக்கும், அஜூரை பொறுத்த வரைக்கும் அஜூரோடைய கமாண்ட் லைன் காப்பிங் டூல் தான் வந்து ப்ரிடாமினண்டா யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இதுல 2 விதமான கண்டென்ட் வந்து நீங்க காப்பி பண்ண முடியும். ஸோ பிளாப்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜை வந்து நீங்க மேனேஜ் பண்ணலாம், பிளஸ் வந்து ஃபைல் ஸ்டோரேஜை வந்து நீங்க மேனேஜ் பண்ணலாம். கண்டெய்னர்ஸ் அண்ட் ஃபைல் ஸ்டோரேஜை கிரியேட் பண்றது, டெலிட் பண்றது, காப்பி பண்றது அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸை நீங்க உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். First question, your company has a Microsoft Azure subscription. The company has data centers in Los Angeles and New York. You are configuring the 2 data centers as geo-clustered sites for site resiliency. You need to recommend a storage redundancy option. So, அவங்க என்னென்ன key message or questionல வந்து என்னென்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். டேட்டா மஸ்ட் பி ஸ்டோர்ட் ஆன் மல்டிபிள் நோட். ஓகே, மல்டிபிள் காப்பீஸ் இருக்கணும். செப்பரேட் ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன்ஸ். ஸோ இதுல ஜிஆர்எஸ் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஸோ ஜியோகிராஃபிக்கல் ரிட்டன்டென்சி வேணும், மல்டிபிள் நோட்ல டேட்டா ஸ்டோர் ஆகணுன்றது. டேட்டா கேன் பி ரெட் பை. ஓகே, ஸோ அப்போ RAGZRS வந்து எதிர்பார்க்குறாங்க. செகண்டரி ரீஜன்ல வந்து ரீட் ஆக்சசிபிளாகவும் இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் இதுலையும் இருக்கணும். அப்போ வந்து ஆன்சர் வந்து பி. யூ ஹாவ் an Azure storage account named storage 1. You plan to use AZ copy to copy data to storage 1. You need to identify the storage services. ஸோ என்னென்ன விஷயங்கள் காப்பி பண்ண முடியும்னு கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன், கிளியரா இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பிளாப் அண்ட் ஃபைல்ஸ் மட்டும்தான் உங்களால காப்பி பண்ண முடியும். ஸோ இதுல எங்கேயாவது வந்து டேபிள்ஸ் பத்தியோ இல்லை மற்ற கியூஸ் பத்தியோலாம் இதுல எதுவும் இருக்காது. ஸோ இட் இஸ் ஒன்லி யூஸ் ஃபார் காப்பிங் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ், கண்டெய்னர்ஸ், இது விஷயங்கள்லாம் காப்பி பண்ண முடியும். பட் நீங்க வந்து AWS டு Azure ஆர் Azure டு GCP ஆர் டிஃப்ரெண்ட் கிளவுட் ஆன் ப்ரமைசஸ்ல இருந்து காப்பி பண்ண முடியும். பட் ஃபைல்ஸ் அண்ட் பிளாப்ஸ் தான் நீங்க மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இந்த மற்ற ஆப்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு டேபிள் இருக்கு, இது பண்ண முடியாது. இதுலயும் டேபிள் இருக்கு, பண்ண முடியாது. ஸோ ஃபைல் மட்டுமான்னு கேட்குறாங்க. இல்ல, ஃபைல் மட்டும் இல்ல, பிளாபும் பண்ண முடியும், ஃபைலும் பண்ண முடியும். பட் கியூஓ இல்ல டேபிளோ இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இது. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் தான். பட் வந்து உங்களுக்கு ரெண்டுமே சப்போர்ட் ஆகுன்றதால பிளாப் அண்ட் ஃபைல் இஸ் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர். யூ ஹேவ் an Azure subscription named subscription 1 that is used by several department at your company. Okay, நிறைய டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்றாங்க. Another administrator deploys a virtual machine named VM1. So VM1 create பண்றாங்க, Azure storage account create பண்றாங்க by using a single resource Azure resource manager template. So ஒரே template வச்சு ரெண்டு டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. VM கிரியேட் பண்ணிருக்காங்க, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ யூ நீட் டு வியூ த டெம்ப்ளேட் யூஸ்ட் ஃபார் த டெப்ளாய்மெண்ட். ஸோ எந்த டெம்ப்ளேட்டை வச்சு டெப்ளாய் பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஸோ VM1 ரிசோர்ஸ்ல போயிட்டு அந்த ஸ்க்ரீன்ல போய் பார்த்தோம் அப்படின்னா உங்களால ரெண்டு இதுவுமே கிரியேட் பண்ணது பார்க்க முடியாது. ஸோ ஸ்டோரேஜ் 1ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் இது வந்து ரெண்டுமே பார்க்க முடியாது. கண்டெய்னர் லெவல்லாம் போய் பார்க்க முடியாது. ஸோ ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல தான் உங்களால போயிட்டு VM1 கிரியேட் ஆனதோடைய டெம்ப்ளேட்டும் பார்க்க முடியும், Azure ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆனதோடைய டெம்ப்ளேட்டும் பார்க்க முடியும். ஸோ இது எப்படின்றத நான் வந்து இங்க காமிக்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டெம்ப்ளேட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ற ஆப்ஷன் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ரிசோர்ஸ் குரூப்ல வந்து நீங்க VM அண்ட் ஸ்டோரேஜ் இதெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரைட் சைட்ல வந்து டாப்ல வந்து எக்ஸ்போர்ட் டெம்ப்ளேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் நீங்க மல்டிபிள் ரிசோர்சஸ் வந்து டெம்ப்ளேட் வச்சு கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் டெம்ப்ளேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களால பார்க்க முடியும். ஸோ இதுல லைவா பாத்தீங்க அப்படின்னா டெப்ளாய்மெண்ட்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ரிசோர்சஸ் இங்க டெப்ளாய் பண்ணிருக்கீங்க, இப்போ VM அண்ட் அதர் ஸ்டஃப் வந்து இப்போ வியூ டெம்ப்ளேட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இன்கேஸ் வந்து சில ரிசோர்ஸஸோடைய விஷயத்தெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அப்படின்னா எக்ஸ்போர்ட் டெம்ப்ளேட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் எக்ஸ்போர்ட் த டெம்ப்ளேட், அதான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் VM அண்ட் இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டெம்ப்ளேட்டை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், வியூ பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வியூ தான் கேட்டிருக்காங்க, பட் அகெயின் ஸோ வியூ ஆப்ஷன் அங்கே இருக்கு. ஸோ நீங்கள் ரிசோர்ஸ் குரூப்ல போயிட்டு தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ரிசோர்ஸ் குரூப்ல போயிட்டு மல்டிபிள் அந்த VM1 அண்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோடைய டெம்ப்ளேட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் டெப்ளாய்மெண்ட்ஸில் போயிட்டு வியூ பண்ணாலும் நீங்கள் இந்த இடத்துல வியூ டெம்ப்ளேட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் ரிசோர்ஸ் குரூப்ல. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ அதை நீங்கள் எதுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோடைய டெம்ப்ளேட்டை வியூ பண்ணணும். அப்போ ரிசோர்ஸ் குரூப்ல தான் போயிட்டு இதை பார்க்க முடியும், மற்ற எந்த பிளேட்லயும் போயிட்டு பார்க்க முடியாது.
You have an Azure subscription that contains an Azure storage account. You plan to create an Azure container instance. Okay, Azure container instance create பண்ணோம். Okay, named container1 that will use a Docker image named image1. Image1 contains a Microsoft server instance that requires a persistent storage. You need to configure a storage service for container1. Okay, persistent நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் பர்சிஸ்டண்டா ஸ்டோரேஜ் வந்து ஓகே ஃபைல்ஸ் யூஸ் பண்ணலாம். பிளாப் ஸ்டோரேஜ் வந்து நம்ம பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜை கண்டெய்னருக்கு யூஸ் பண்ண முடியாது. கியூ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் கனெக்ஷன். டேபிளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ பேக் அண்ட் உங்களுடைய நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்க்கு. ஸோ அப்போ ஃபைல்ஸ் மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது எப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பர்சிஸ்டன்ட் வால்யூம் வேணும் அப்படின்னா கண்டெய்னர் ஏகேஎஸ் ஆர் ஏசிஎஸ் இந்த கண்டெய்னர் ஆப்ஷன்ல 2 தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டட். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் ஸ்டோரேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது அஜூருடைய மேனேஜ் டிஸ்க் பர்சிஸ்டன்ட் வால்யூம்க்கு ஆர்எல்ஸ் வந்து அஜூர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பர்சிஸ்டண்டா நீங்க வால்யூம்ல 2 ஆப்ஷன் தான், அஜூர் மேனேஜ் டிஸ்க், அஜூர் ஃபைல்ஸ். இதுவே நீங்க மல்டிபிள் சிஸ்டம்ல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்றீங்க, மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்கு அப்படின்னா the only option is to go with multiple concurrent node or pod access வேணும்னா Azure Files தான். இதே one-on-one mapping, single node, single pod access வேணும் அப்படின்னா you can use Azure Managed Disk. ஸோ டிஸ்க் ஆப்ஷன் இருந்ததுன்னா நம்ம டிஸ்க்கு கூட சூஸ் பண்ணிருக்கலாம். பட் இங்க டிஸ்கே அவங்க கொடுக்கல, வெறும் ஃபைல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைல்ஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன் ஃபார் persistent volume. Okay, the question is included in a number of questions that depicts the identical setup. However, each question, so இந்த question வந்து ஆல்ரெடி நம்ம இப்போ பார்த்தது தான். ஸோ நம்ம இந்த டெம்ப்ளேட் ஒரே டெம்ப்ளேட் வச்சு நம்ம விஎம்மும் டெப்ளாய் பண்றோம், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டும் டெப்ளாய் பண்றோம். ஸோ எந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன்ல போனால் உங்களுக்கு வந்து அந்த ஏஆர்எம் டெம்ப்ளேட்டை வந்து வியூ பண்ணலாம்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ரிசோர்ஸ் குரூப் டெம்ப்ளேட்ல போனால் தான் பார்க்க முடியும் அப்படின்றது இப்போதான் ஜஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண. நீங்க வந்து இது எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரே கொஸ்டின் கேட்டுட்டு 3 டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் மாதிரி 3 டிஃப்ரெண்ட் இதுல இருக்கும். இதை வந்து நீங்க ரிவ்யூ பண்ண முடியாது. மற்ற கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஒரே இதுல வரும்போது இந்த மாதிரி நோட் கொஸ்டின் இஸ் இன்க்ளூடட் இன் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ நீங்க இது எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதுல வந்து ஏதாவது ரிவ்யூ லேட்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா இட் மைட் நாட் ஹெல்ப் லேட்டர். Okay, so straightforward question. இது வந்து you have an Azure subscription named subscription1 that contains the storage account shown in the following table. You plan to use the Azure import export service to export the data from subscription1. So டேட்டாவை export பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. You need to identify which storage account can be used to export the data. ஸோ ஸ்டோரேஜ் 1ல வந்து ஃபைல் இருக்கு, ஸ்டோரேஜ் 2ல வந்து ஃபைல் அண்ட் டேபிள் இருக்கு, ஸ்டோரேஜ் 3ல வந்து கியூ இருக்கு, ஸ்டோரேஜ் 4ல வந்து பிளாப் இருக்கு. ஸோ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வந்து ரெண்டுமே சப்போர்ட்டட் தான், ஃபைலும் சப்போர்ட் பண்ணும், பிளாபும் சப்போர்ட் பண்ணும். பட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிளாப் ஸ்டோரேஜ் பிளாப் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ இதை போயிட்டு நம்ம இங்க போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னா இப்ப இந்த அஜூர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா மைன்யூட்டா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல சில பேர் வந்து ஜெனரிக்கா இதுல வந்து சப்போர்ட் பண்றது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஜூர் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து இட் இஸ் சப்போர்ட்டட் ஆன் ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், பிளாப் ஸ்டோரேஜ் அப்படின்லாம் மாதிரிலாம் இங்க கொடுத்துருப்பாங்க. தென் நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்றது வந்து அஜூர் பிளாப்லயும் பண்ணலாம், அஜூர் ஃபைல்ஸ்லயும் பண்ணலாம். பட் எக்ஸ்போர்ட் பண்றது வந்து அஜூர் பிளாப்ல மட்டும் தான் பண்ண முடியும். அஜூர் ஃபைல்ஸ் ஆர் நாட் சப்போர்ட்டட். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ அதனால யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல்லி ஆன்சரிங். ஸோ இதுல வந்து ஆன்சர் வந்து ஸ்டோரேஜ் 4, ஆன்சர் வந்து டி. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஸ்டோரேஜ் 4ல இருந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டோரேஜ் 4ல வந்து வெறும் பிளாப் மட்டும் தான் இருக்கு, பிளாப் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட்னா நம்ம டேட்டா சென்டருக்கு திருப்பி அதில் இருக்க கண்டென்ட்ஸ்லாம் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கொண்டு போனோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் அஜூர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன். So next question வந்து you have an Azure subscription that contains the resources in the following table. So RG1 under the resource group, Store1 under the storage account, Sync1, okay. Store1 contains a file share named data. Data contains 5000 files.
you need to synchronize the files in the file share name data to an on-premises server named server1. ஸோ ஆன் பிரேம்ல இருக்க ஒரு சர்வர் கூட சிங்க் பண்ணி இதை வந்து ரெப்ளிகேட் பண்ணுன்றாங்க. ஸோ இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ரெலவெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ்க்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை, கண்டெய்னர்லாம் இதுக்கு தேவையே இல்லை. சர்வர் ஒன்னை வந்து கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும் நம்ம அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் கூட. இது வந்து ஃபைல் சிங்க்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம் நம்ம ப்ராக்டிக்கல். அஜூர் ஃபைல் சிங்க் நான் இருக்கான்னு தெரியல. அஜூரோட ஃபைல் சிங்க் அந்த ஸ்டோரேஜ் சிங்க் சர்வீஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சர்வரை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, ஸோ ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணணும், தென் வந்து சிங்க் குரூப்பையும் கிரியேட் பண்ணணும். இது மூணு. இது ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்லாம் வந்து தேவையில்லை. ஓகே, ஸோ நம்ம மேனுவலாகவே ரெஜிஸ்டர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி சிங்க் குரூப் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது கூட நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ அஜூர் ஃபைல் சிங்க், ஸோ நம்ம வந்து யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் த சர்வர். அதில் வந்து அஜூர் ஃபைல் சிங்க் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ இதை வந்து ஒரு சர்வர் எண்ட் பாயிண்ட் ஆட் பண்ணணும். இது வந்து எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கிளவுட்ல இருக்க ஸ்டோரேஜை வந்து கிளவுட் எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஆன் ப்ரமைசஸ்ல இருக்க ஷேரை வந்து சர்வர் எண்ட் பாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட் ஆட் பண்ணி நம்ம ரெப்ளிகேட் பண்றது, சிங்க் பண்றது. இப்போ இந்த 5000 ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சிங்க் பண்றதுக்கு ஆன்சர் வந்து B is correct, C is correct, and then E is correct. Sorry, yeah, E is correct. ஸோ இது மூணுமே ரைட் ஆன்சர். ஏன்னா வந்து கொஸ்டின்ல வந்து விச் 3 ஆக்ஷன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. மூணு ஆன்சர் வந்து கேட்டிருக்கிறாங்க ரைட் ஆன்சர்ஸ். You have an Azure storage account named storage1. You have an Azure service named app1 and an app named app2 that runs an Azure container instance. Okay, each application uses a managed identity. Fine. You need to ensure that app1 and app2 can read blobs from storage1. Okay. மினிமைஸ் த நம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் யூஸ்ட். ஓகே, ஸோ சொல்யூஷன்ல வந்து நிறைய சீக்ரெட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. என்ஷூர் தட் ஆப் டூ கேன் ரீட் ஃப்ரம் ஸ்டோரேஜ் ஃபார் த நெக்ஸ்ட் 30 days டைம் பவுண்ட் ஆக்சஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஆப் ஒன்னுக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் சீக்ரெட் அப்படின்னா நம்ம வி கேன் கோ ஃபார் ஆப் ஒன்னுக்கு வந்து ஐ திங்க் ஆக்சஸ் கீ அதுவே போதுமானது. இதெல்லாம் மற்றதெல்லாம் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அட்வான்ஸ் செக்யூரிட்டி இதெல்லாம் போறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமைஸ் பண்ண முடியாது நம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஆக்சஸ் கீ, செகண்ட் இதுக்கு வந்து ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் வந்து யூஸ் பண்ணா டைம் பவுண்ட் ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலா கிளாஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து எப்படி நீங்க பர்மிஷன் கொடுக்கலான்ட்டு ரெண்டு ஆப்ஷன், பிரைமரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆக்சஸ் கீயை வச்சு நீங்க பர்மிஷன் கொடுக்கலாம். இது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா உங்களுக்கு வந்து கீ கொடுப்பாங்க. இந்த கீயை காப்பி பண்ணி உங்களால் ஆத்தென்டிகேட் பண்ணி அப்ளிகேஷன்ல இருந்து நீங்க ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம ஆப் ஒன்னுக்கு யூஸ் பண்ண போறோம். பட் ஆப் டூல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் பவுண்ட் ஆக்சஸ் கேட்டிருந்தாங்க. எனக்கு இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் ஒரு வாரமோ சம் டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த நெக்ஸ்ட் 30 daysக்கு வந்து நம்ம அதுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம டைம் பவுண்ட் ஆக்சஸ் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம ஏப்ரல் இதுல இருந்து மே 24 வரைக்கும் நம்ம ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர். டைம் பவுண்ட் ஆக்சஸ் வந்து ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர்ல தான் இருக்கு. இதுதான் வந்து ரைட் ஆன்சர் ஃபார் செகண்ட் அப்ளிகேஷன். ஃபார் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆக்சஸ் கீயே போதுமானது. ஏன்னா தேர் டெல்லிங் அஸ் மினிமைஸ் த நம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ். ஃபார் செகண்ட் அப்ளிகேஷனுக்கு தான் வந்து ஸ்டோரேஜை வந்து நெக்ஸ்ட் 30 daysக்கு மட்டும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைம் பவுண்ட் ஆக்சஸ் கேட்டிருக்காங்க. வெரி ஈஸி கொஸ்டின். Next வந்து you have an Azure subscription that contains an Azure storage account. You plan to copy an on-premises virtual machine image. ஓகே, ஒரு ஃபோல்டர் ஒரு கண்டெய்னர் வந்து விஎம் இமேஜஸ்னு கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஸோ விஎம் இமேஜஸ் கண்டெய்னருக்கு வந்து காப்பி பண்ணணும்னு சொல்றாங்க. கண்டெய்னர்ல வந்து இது ஓகே இமேஜை வந்து கண்டிப்பா வந்து நம்ம பிளாப் இதுவாக தான் காப்பி பண்ண போறோம். யூ நீட் டு கிரியேட் த கண்டெய்னர் கிரியேட் பண்றதுக்கான அஜூர் AZ காப்பி ஒரு கமாண்ட் கேட்கறாங்க. ஸோ சிங்க் வந்து ரெப்ளிகேஷனுக்கு, காப்பி வந்து ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டை காப்பி பண்ணுறது. மேக் டைரக்டரி மேக் ஆர் MKDIR ஆர் இதை வந்து நம்ம இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ MD கமாண்ட். ஸோ மேக் வந்து மேக் பிளாப் அப்படின்றது தான் கரெக்ட். ஸோ இதில் போயிட்டு நம்ம லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ AZ காப்பி மேக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க மேக்கும் யூஸ் பண்ணலாம், MKவும் யூஸ் பண்ணலாம், MKDIR அலையஸ் இருக்கு. ஸோ மேக்கு அப்புறம் HTTPS அக்கௌண்ட் நேம் -blob ஆர் ஃபைல் ஆர் DFS. இதுல வந்து நம்ம blob தான் கிரியேட் பண்ண போறோம், கண்டெய்னர் தான் கிரியேட் பண்ண போறோம். ஃபைனலா உங்களுக்கு வந்து அந்த கண்டெய்னர் நேம், அந்த இமேஜ் நேம். ஸோ அப்போ கமாண்ட் வந்து மேக் அண்ட் தென் இதுல வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் blob. ஸோ blob வச்சு யூ கேன் கிரியேட் த கண்டெய்னர். Easy question. You have an Azure subscription that contains a storage account shown in the following table. You need to identify which storage account can be converted to zone redundant. இப்போதான் நம்ம வந்து லைவ் மைக்ரேஷன் எதில் சப்போர்ட் பண்ணோம்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இதில் இந்த ஆப்ஷன் LRS தான் சப்போர்ட் பண்ணோம். பட் LRSலே உங்களுக்கு
ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் அண்ட் பிளாப் ஸ்டோரேஜ். ஸோ பிளாப் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சப்போர்ட் பண்ணாது. ஜென்ரல் பர்பஸ் வெர்ஷன் 2ல தான் நீங்கள் எல்ஆர்எஸ் டு நெக்ஸ்ட் லெவல் இசட்ஆர்எஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் வந்து லோக்கல் ரிட்டர்ன் ஸ்டோரேஜ் டைப்பாக தான் இருக்கு. ஸோ இதை நம்ம இங்கே பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ரிட்டர்டன்சி ஆப்ஷனை சூஸ் பண்ணி இதுல நம்ம டிராப் டவுன்ல போயிட்டு யூ கேன் சேஞ்ச் இட் டு இசட்ஆர்எஸ். இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த டேபிள்லயே நம்ம பார்த்தோம். நான் இருக்கான்னு தெரியல. லெட் மீ குயிக்லி ஷோ யூ தட். ஸோ இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எல்ஆர்எஸ்ல இருந்து நீங்க இஃப் யூ வாண்ட் டு ஸ்விட்ச் ஓவர் யூ கேன் டூ அ லைவ் மைக்ரேஷன் டு இசட்ஆர்எஸ். ஓகே, ஸோ தட்ஸ் த ரைட் ஆன்சர். Next question, you plan to create an Azure storage account in the Azure region of East US2. You need to create a storage account that meets the following requirement. Replicate synchronous வந்து ஒரே ரீஜனுக்குள்ள தான் ரெப்ளிகேட் பண்ண முடியும் synchronous அப்படின்னா. And then remains available if a single data center fail. அப்போ availability zone fail ஆனாலும் உங்களுக்கு டேட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ pretty ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்கணும் ஆன்சர். ஏன்னா வந்து வித்தின் த டேட்டா சென்டர் வித்தின் த ரீஜனுக்குள்ள தான் இருக்கணும்ன்றாங்க. ரீஜனுக்குள்ள மல்டிபிள் டேட்டா சென்டர் லெவல் ரிட்டர்னன்சி, அதே மாதிரி சின்க்ரனஸ் ரெப்ளிகேஷன் கேட்குறாங்க. ஸோ இன்கேஸ் பிட்வீன் ரீஜன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அசின்க்ரனஸ் வந்துடும். ஸோ இதுவும் தப்பு. ஸோ லோக்கலாக இருந்த ஒரே டேட்டா சென்டரில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து இதில் சிங்கிள் டேட்டா சென்டர் ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு டேட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜோன் ரிட்டர்டன்ட் ஸ்டோரேஜ் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு ஷுட் யூ கான்ஃபிகர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்? ஆன்சர் ஓகே, இச் ஆப்ஷன் ரெப்ளிகேஷன் ஓகே, பட் வந்து ஓகே இது ரெப்ளிகேஷன் சின்க்ரனஸ் and then create a storage account that meets the following requirement. ஸோ எல்ஆர்எஸ் வந்து எதில் சப்போர்ட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ எல்ஆர்எஸ் வந்து எல்லாத்துலேயும் சப்போர்ட்டட், பட் இசட்ஆர்எஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வெர்ஷன் 2ல மட்டும்தான் சப்போர்ட்டட். ஸ்டோரேஜ் வெர்ஷன் 2ல வந்து இசட்ஆர்எஸ் இருக்காது. ஸோ தட்ஸ் another interesting point. Okay, fine. You have an Azure subscription. Name subscription 1. You have a 5 terabyte of data that you need to transfer to subscription 1. You plan to use an Azure import export job. What can you use as the destination of the imported data? ஸோ இந்த இம்போர்ட் பண்ற டேட்டா வந்து எதுல வந்து நீங்க இம்போர்ட் பண்ணலாம்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபைன். Azure டேட்டா சென்டர். ஸோ இதுல வந்து இதே மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் நீங்க ஜென்ரலா வந்து கொஸ்டின்ல நீங்க ஃபைல் ஸ்டோரேஜ் இருந்தாலும் சூஸ் பண்ணலாம், இல்ல பிளாப் இருந்தாலும் சூஸ் பண்ணலாம். ரெண்டு இருந்தாலும் சில டைம் எக்ஸாம்ல வந்து பிளாப்னு வரும். பட் பிளாப்லயும் நீங்க ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜுக்கும் நீங்க வந்து அந்த டேட்டா வந்து 5 GB வந்து நீங்க உங்களால 5 TB உங்களால வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். Azure இம்போர்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ண அவங்க கிளீனா சொல்றாங்க பாருங்க. யூ பிளான் டு யூஸ் அன் Azure இம்போர்ட் எக்ஸ்போர்ட். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இம்போர்ட் பண்றது வந்து நீங்க ஃபைல்லையும் ஒர்க் ஆகும், பிளாப்லையும் ஒர்க் ஆகும். பட் மற்ற எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் சப்போர்ட்டட். ஸோ விஎம்க்குலாம் இது பண்ண முடியாது, காஸ்மோஸ் டிபிக்குலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ண முடியாது. ஃபைல் சிங்க் ஸ்டோரேஜ் சர்வீஸ் வந்து அது தனி கான்செப்ட். ஸோ ஃபைலும் கரெக்ட் தான், பட் பிளாப்னு ஆன்சர் இருந்தால் பிளாபை நீங்க சூஸ் பண்ணலாம். pretty straightforward. ஸோ அஜூருடைய ஃபைல் சிங்க் ஏஜென்ட்ல வராத காம்பனண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சிங்க் சர்வீஸ் வேணும், இதை வச்சு தான் உங்களுக்கு சிங்க்ரனைசேஷன் வரும். இஎக்ஸி ஃபைலும் இருக்கு. ஓகே, இந்த எம்எஸ்ஐ ஃபைல் தான் தேவையில்லை. எம்எஸ்ஐ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இன்ஸ்டலேஷன் இது கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் த காம்பனண்ட் தட் இஸ் which option is not a component ன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அப்போ நாட் அ காம்பனண்ட் அப்படின்னா இதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் காம்பனண்ட் கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் தான். ஸோ அப்போ ரைட் ஆன்சர் வந்து பி. ஓகே, ஃபைல் சிங்க் ரெஜ் எஸ்விஆர் எம்எஸ்ஐ ஃபைல் தான், காம்பனண்ட் கிடையாது. You are asked to configure an Azure storage account that will have a publicly accessible domain name of skillabistan.com. You need to apply the custom domain name to storage account. So custom domain name வந்து எதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பிளாபுக்கா, கியூக்கா, டிஸ்கா, டேபிள்கா அப்படின்றது. ஸோ ரைட் ஆன்சர் வந்து பிளாப் தான். ஸோ அது எப்படின்றது கரெக்டாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக நீங்கள் கஸ்டம் டொமைன் ஆப்ஷன் வந்து இதில் கான்ஃபிகர் பண்ணலாம், பட் எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. இங்கே நெட்வொர்க்கிங்கில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல கஸ்டம் டொமைன் ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிளாப் ஸ்டோரேஜுக்கு மட்டும்தான் நீங்கள் இது கஸ்டம் டொமைன் ஆப்ஷனை போயிட்டு இங்கே கான்ஃபிகர் பண்ண முடியும். இப்போ skillabistan.com அப்படின்ற டொமைன் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கான்ஃபிகர் இட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளாப் ஸ்டோரேஜில் மட்டும்தான் சப்போர்ட்டட். கியூக்கோ, டிஸ்க்குலாம் நீங்கள் கஸ்டம் டொமைனை யூஸ் பண்ண முடியாது. அதில் டிஃபால்ட்டாக வரக்கூடிய q.core.windows.net அந்த மாதிரி அதோடைய டிஃபால்ட் தான் யூஸ் பண்ண முடியும். So to keep the files in sync in an Azure file sync group, you need to define what?
எண்ட் பாயிண்ட்ஸ் தான் கிரியேட் பண்ணணும். இப்போ தானே பார்த்தோம். ஸோ வந்து சர்வர் எண்ட் பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணோம், கிளவுட் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ எண்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம டிஃபைன் பண்ணி ஆட் பண்ணுவோம். அதுதான் இங்கே கேட்குறாங்க. ஸோ மற்றதெல்லாம் ஓகே, மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிபேட்டிங் ஆன்சர்ஸ், பட் தோஸ் ஆர் நாட் ரைட். Okay, so next question, you need to create an Azure storage account that meets the following requirement, minimizes the cost. Okay, இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஒரு செக் வச்சிருக்காங்க, காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சப்போர்ட்ஸ் ஹார்ட் கோல் அண்ட் ஆர்கைவ் பிளாக் டிஎஸ். ஓகே, எல்லாமே சப்போர்ட் பண்ற ஒரு ஆப்ஷன் கேட்கறாங்க. provides fault tolerance if a disaster affects the Azure region. Okay, provides the fault tolerance if a disaster affects the Azure region. அப்போ கண்டிப்பா வந்து மல்டிபிள் ரீஜன்ல இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ மல்டிபிள் ரீஜன்ல வந்து இருக்கணும், ஜிஆர்எஸ் வர ஆப்ஷன் இருக்கணும் கண்டிப்பா. அதே மாதிரி காஸ்ட்டை வந்து கம்மி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ காஸ்ட்டை கம்மி பண்ணீங்க அப்படின்னா ஆர்ஏஜிஆர்எஸ் வந்து காஸ்ட் அதிகம், ஜிஆர்எஸ் கம்பேர் பண்ணும்போது. அப்போ ஸ்டாண்டர்ட் ஜிஆர்எஸ் வந்து ஃபைன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஹார்ட் கோல் அண்ட் ஆர்கைவ் வந்து ஸ்டோரேஜ் வெர்ஷன் 2ல மட்டும்தான் வரும். ஸோ இது இந்த ஒரு பிபிடியில பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஜென்ரல் பர்பஸ் வெர்ஷன் 2ல தான் உங்களுக்கு இந்த ஆர்கைவிங் டியரிங் இந்த ஆப்ஷன்லாம் கொண்டு வந்தாங்க. ஜென்ரல் பர்பஸ் வெர்ஷன் 1லலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கைவிங் டியரிங் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து காஸ்ட்டை வந்து கம்மி பண்ண சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், you have to go with standard GRS is enough. ஏன்னா இதுல ஜியோகிராபிக்கல் ரிட்டன்டன்சி வேணும்னு கேட்கறாங்க, பட் அதுக்கு அதே நேரத்துல காஸ்ட் கம்மி பண்ண சொல்றாங்க. ஸோ இது வந்து காஸ்ட் அதிகம். ஆர்ஏஜிஆர்எஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் டு ஜிஆர்எஸ் உங்களுக்கு எஸ்எல் அதிகமாக கிடைக்கிறதால, அவைலபிலிட்டி அதிகமாக கிடைக்கிறதால காஸ்ட் அதிகமாக வரும். ஸோ அது ரைட் ஆன்சர் கிடையாது. ஸோ இதுல வந்து ஸ்டோரேஜ் வெர்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். இதுல வந்து ஸ்டாண்டர்ட் ஜிஆர்எஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா எல்ஆர்எஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டர் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, ரீஜன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சஸ்டெயின் ஆகாது. அதே மாதிரி எல்ஆர்எஸ் இதுவும் வந்து சஸ்டெயின் ஆகாது. You have an Azure subscription named subscription 1. You create an Azure storage account named Contoso Storage, or and then you create a file share named data. ஸோ அதுக்குள்ள வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் வந்து Contoso Storage கிரியேட் பண்ண சொல்றாங்க. அதுக்குள்ள வந்து டேட்டான்ற ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுல எப்படி அந்த யுஎன்சி பாத் வரும்னு கேட்கறாங்க. ஸோ ஜென்ரலா யுஎன்சி பாத் எப்படி வரும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு ஃபைல் ஷேர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃபைல் ஷேருடைய யுஎன்சி பாத் பார்த்தோம் அப்படின்னா, லெட் மீ ஜஸ்ட் கோ டு த ப்ராப்பர்ட்டிஸ். இதில் எப்படி இருக்கு பாருங்க, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டாட் ஃபைல் டாட் கோர் டாட் விண்டோஸ் டாட் நெட், அதுக்கப்புறம் அந்த ஃபைல் ஷேர் நேம் காமிக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஃபைல் ஷேர் நேம் வந்து டேட்டா. அப்போ இந்த இடத்துல டேட்டா இங்கே வரும். ஸோ டேட்டாவை நம்ம காப்பி பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிடணும். ஓகே, ஸோ சாரி அபவுட் த ரைட்டிங் ஸ்டஃப் ஹியர். ஸோ இதில் வந்து டேட்டா வந்து அந்த இடத்துல காப்பி பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன வரும், ஃபைல் டாட் கோர் டாட் விண்டோஸ் டாட் நெட் வரணும். ஸோ இப்போ இதில் வந்து ஃபைல் டாட் கோர் டாட் விண்டோஸ் டாட் நெட் இந்த இடத்துல வந்து இது 2வது இடத்துக்கு மூவ் பண்ணிடுங்க, இது 3வது இடத்துக்கு மூவ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல என்ன வரணும், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம்ன்றது என்னது, இங்கே Contoso ஸ்டோரேஜ் தான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் இதில் வரணும். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இதில் Contoso ஸ்டோரேஜ், செகண்ட் இதில் வந்து ஃபைல் டாட் கோர் டாட் விண்டோஸ் டாட் நெட், அதுக்கப்புறம் ஸ்லாஷ் டேட்டா. ஸோ அந்த மாதிரி தான் ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு யூஆர்எல் இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் டாட் ஃபைல் டாட் கோர் டாட் விண்டோஸ் டாட் நெட் ஸ்லாஷ் அந்த ஷேர் நேம் டேட்டா. ஓகே, ஈஸி, பர்ஃபெக்ட். Next question வந்து, you have an Azure subscription that includes data in the following location. Okay, you plan to export data by using Azure. Okay, data வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ எக்ஸ்போர்ட் பண்றது வந்து எதுல சப்போர்ட் ஆகும், ஒன்லி கண்டெய்னர் பிளாப் கண்டெய்னர் மட்டும்தான். ஏன்னா ஃபைல் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல வந்து இம்போர்ட்ல வந்து பிளாபும் ஒர்க் ஆகும், ஃபைல் ஷேரும் ஒர்க் ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து அவங்க இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர். பட் இவங்க கேட்குற கொஸ்டின் என்ன, அது எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க டேட்டாவை. அப்போ வந்து கண்டெய்னர் 1 தான் ரைட் ஆன்சர், அது மட்டும்தான் சப்போர்ட்டட். எக்ஸ்போர்ட் பண்றது பிளாப் கண்டெய்னர் மட்டும்தான். நிறைய கொஸ்டின் சிமிலரா இருக்கு. ஃபைன். யூ ஹேவ் an on-premises server that contains a folder named D folder 1. You need to copy the contents of D folder 1 to the public container. இது எப்படி வந்து காப்பி பண்ணலாம்னு கேட்குறாங்க. AZ copy கமாண்ட் வச்சு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ AZ காப்பி வந்து அந்த கமாண்ட் வச்சு நம்ம காப்பி பண்ண முடியும். ஸோ அஷூர் இதில் வந்து காப்பினே வந்து உங்களுக்கு கமாண்ட் இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு ரிகர்சிவாக காப்பி பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆர் ஜஸ்ட் லைக் தட் காப்பி பண்ணாலும் யூ கேன் காப்பி இட். ஓகே, காப்பி கமாண்ட் வச்சு நீங்கள் இந்த சின்டாக்ஸ் இருக்கு உங்களுக்கு ஆன் ப்ரமைசஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து நீங்கள்
CP in the short form, alias name. You can copy from your local storage to third party storage, cloud to cloud copy பண்ணலாம், இல்ல வந்து local சிஸ்டம்ல இருந்து உங்களால காப்பி பண்ண முடியும். இங்க பாருங்க, source to destination. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து லோக்கல் டிரைவ்ல இருந்து HTTPS லிங்க் வச்சு காப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து AZ காப்பி கமாண்ட் ஃப்ரம் லோக்கல் டிரைவ்ல இருந்து HTTPS அந்த பாத்துக்கு வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ரிகர்சிவ் அதுக்குள்ள இருக்க கண்டென்ட் காப்பி பண்ணணும் அப்படின்னா -ரிகர்சிவ் கொடுத்துக்கலாம். The DevOps manager has asked you to create Azure storage account named in North Europe region. Your line of business application named Stan App 1 is used by all users within your organization. The storage account will contain Stan App users profile picture. Stan App will create thumbnail images for each user, which are 24 KB in size. Okay, these images can be stored in the particular storage account. And the Stan App storage account lo this storage account la store aganu solranga. You also need to create message logs to store the metadata for each thumbnail images. So logs வந்து generally நம்ம வந்து we can keep it in a blob storage. That is a good option for the logs. But then இந்த தம்ப்நெயில் இமேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த 24 KB தம்ப்நெயில் இமேஜஸ் வந்து ஒரு ஆப்ல இருந்து இன்னொரு ஆப்க்கு வந்து நம்ம கொண்டு போறது, அந்த மெட்டடேட்டா இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கியூ ஸ்டோரேஜ்ல கூட நம்ம ஸ்டோர் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா கியூ ஸ்டோரேஜ் தான் வந்து மெசேஜஸை நம்ம ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்றதுக்கு பெட்டரான ஆப்ஷன். ஸோ மெசேஜஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து மெசேஜ் பற்றி தான் பேசுறாங்க. ஸோ இதுல வந்து ஃபார் ஈச் யூசருக்கு வந்து இதுல ஒரு மெசேஜ் கிரியேட் ஆகும். அந்த மெசேஜோட சைஸ் வந்து 24 KB இன் சைஸ் அண்ட் மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ தம்ப்நெயில் இமேஜும் வேணும். தம்ப்நெயில் இமேஜை வந்து நம்ம பிளாப் ஸ்டோரேஜ்ல வந்து இமேஜஸ் ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் அதோடைய மெசேஜஸ் வந்து நம்ம கியூ ஸ்டோரேஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கியூ ஸ்டோரேஜஸ் ஃபார் த மெசேஜஸ் அண்ட் அதோடைய ரெலவெண்ட் இமேஜஸ் வந்து you can put it in blob storage. So answer வந்து A and B வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ இமேஜஸ் வந்து you can put it in blob and the messages வந்து you can put it in queue storage. A and C are the right answer. I think we are into the last question. You are the security and compliance officer at Contoso Electronics. You need to ensure that you are complying to certain regulation and the data stored in your Azure VMs cannot be accessed by unauthorized users. Okay, so அந்த டிஸ்க்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து டேட்டா வந்து அஷூர் விஎம்ல இருக்க டேட்டா வந்து யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, unauthorized user or device application வச்சு. Which of the following option should you enable to ensure that all the data on your VM disk are encrypted? See, encryption வந்து இது ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். ஸ்டோரேஜ் சர்வீசஸ் என்கிரிப்ஷன், டிஸ்க் என்கிரிப்ஷன். அவங்க தெளிவா கேட்கறது என்ன அப்படின்னா VM ஓட டிஸ்கை வந்து என்கிரிப்ட் பண்ணணும், அதுல இருக்க டேட்டா வந்து யாரும் unauthorized ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸ்டோரேஜ் சர்வீஸ் என்கிரிப்ஷன் பை டிஃபால்ட்டாவே எனேபிள் ஆயிருக்கும். பட் அஷூரோடைய டிஸ்க் என்கிரிப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து மோர் ரிலவென்ட், பிகாஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் அஷூரோட டிஸ்க். இப்போ இந்த விண்டோஸ் சர்வர்லாம் வந்து ஓஎஸ்குள்ள பிட் லாக்கர் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி விண்டோஸ் சர்வருக்குள்ள இருக்க டேட்டா வந்து உங்களுக்கு என்கிரிப்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவே லினக்ஸ் அப்படின்னா டிஎம்கிரிப்ட் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு, டூல் இருக்கு. அதை வச்சு உள்ளுக்குள்ள உங்களுக்கு என்கிரிப்ட் ஆயிட்டு அது வந்து சேஃபா உங்களுக்கு டேட்டா வந்து யாரும் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் பண்ணாம சப்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். So thank you for listening. We will catch up in the next session.